நீங்க இன்ஸ்டாகிராம்ல இந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருந்தாலும் சரி, அல்லது யூடியூப் ஷார்ட்ல இந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருந்தாலும் சரி, ஒவ்வொரு கிரியேட்டருமே நீங்க சரியான முடிவு எடுத்திருக்கிறீங்க இந்த வீடியோ பார்க்க வர்றதுக்கு. டைரக்டா இல்ல யூடியூப்ல பார்த்து தம்ப்நெயில பார்த்து வந்தாலும் சரி, ரொம்ப பர்ஃபெக்டான முடிவு எடுத்திருக்கீங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்த என்கிட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், யோ பய காமெடி பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். பட் இதெல்லாம் எனக்கு நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அடங்கா அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் அப்படின்றத தயவு செஞ்சு உடனடியாக அவாய்ட் பண்ணுங்க. அதுலேயும் குறிப்பா நீங்க எஜுகேஷனல் கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு வ்ளாக் பண்றீங்க, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ தாராளமா இந்த வீடியோ நீங்க முழுமையா பார்த்தே தீரணும். சரி, ஓகேங்க. அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் வந்துட்டு ஃபினான்ஷியல் கண்டென்ட்ல வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன், வீடியோ வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்றவங்களுக்கு எனக்கு ஃபினான்ஷியல் சேனல் 2 இருக்கு. அதுக்கப்புறம் இதர சேனல்கள் ஆன்மீகம் சேனலும் சரி, கார் சேனலும் சரி, அதுக்கப்புறம் யூடியூப் டிப்ஸ் சேனலும் சரி, மொத்தமா 3 சேனல் இருக்கு. அப்புறம் காமன் மேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புது சேனல் அப்படின்றது ஓப்பன் பண்ணியிருக்கேன், vlog சேனல். என்னை பத்தி பர்சனலா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அங்க போய் பார்க்கலாம். ஸோ எல்லாத்துலயுமே சும்மா 1000 2000 கிடையாது, 1 லட்சம் 50,000 70,000 இந்த மாதிரிலாம் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் இருக்கு. ஓகேங்க. அதாவது என்ன நடந்தது இந்த ஃபினான்ஷியல் சேனல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த ஃபினான்ஷியல் சேனல்ல நல்ல வியூஸ் போயிட்டு இருந்துச்சு, சூப்பரா இருந்தது, எல்லாமே பக்காவா இருந்தது. ஸோ யூடியூப்ல இருந்து ஒரு அப்டேட் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. இந்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு நோட்டிபிகேஷன், கொஞ்ச நாள், அதாவது இந்த அப்டேட் வந்து ஒரு 10 நாள் கழிச்சு எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அது எப்பன்னா, இவனுங்க எல்லாருமே காலையில தான் வேலை பார்ப்பாங்க போல இந்த யூடியூப் தரப்புல இருந்து. ஸோ காலையில ஒரு நோட்டிபிகேஷன், என்ன நோட்டிபிகேஷன்னா, உங்களுடைய அக்கௌண்ட், அதாவது இந்த வீடியோவுக்கு ஒரு ஸ்ட்ரைக் வருது, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வருது அப்படின்ற ஒரு மெசேஜ் எனக்கு டிலிட்னு வருது. பார்த்த உடனே பக்குன்னு இருந்தது. ஏன்னா அதுதான் என்னுடைய வாழ்வாதாரம், அந்த சேனல் தான். என்னடா இப்படி ஆயிடுச்சு, ஒரு ஸ்ட்ரைக் வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு போட்டு ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான். அதுக்கப்புறம் யோசிச்சு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு போய் செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்துட்டு ரைஸ் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஒரு நாள் கழிச்சு, ஸோ ஒரு நாள்ல அன்னைக்கு மதியமே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, நாங்க வந்துட்டு உங்களுடைய அப்பீல ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னு ஒரு மெசேஜ். சரி, என்ன பண்றது, பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு வார்னிங் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு மெசேஜ் அதே மாதிரியே, அது வந்து மதியம் வருது, ட்ரிங்க்னு ஒரு மெசேஜ், உங்களுக்கு முதல் ஸ்ட்ரைக் வந்து விட்டது. அதுக்கு அடுத்த நாள் ட்ரிங்க்னு ஒரு மெசேஜ், அந்த அப்பீல் பண்ணதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு மெசேஜ், உங்களுக்கு 2வது ஸ்ட்ரைக் வந்திருக்குது. அதுக்கு அடுத்த நாள் மெசேஜ் வரல. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் நான் எடுத்த முடிவு அப்படின்றது பெருசு. ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒவ்வொரு கிரியேட்டரும் இதை பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். எனக்கு இது தொடர்ந்து வரும் பொழுது நான் அந்த சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கக்கூடிய டெலீட் பண்றேன். டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு அந்த பிரச்சனை அப்படின்றது வந்து அப்படியே குறையும். அப்புறம் 14 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரைக் வந்துட்டு ரிமூவ் ஆகுது. ஒரு ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆகுது, இன்னொரு ஸ்ட்ரைக். என்னடா இது நமக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது, என்ன இருக்கு, ஏதாவது ஒரு செய்வன கோளாறா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சேன். வேலை முடியாது, ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகே, இன்னும் 1 வந்துச்சுன்னா இந்த சேனல் முடிஞ்சிருச்சு. 3 ஸ்ட்ரைக் வந்து 4வது அப்படின்ற மாதிரி வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இன்னும் 1 வந்துருச்சுன்னா டோட்டலாக க்ளோஸு அப்படின்ற மாதிரி வந்துட்டு மைண்டில் வந்துருச்சு. என்னடா பண்ணுறது, எதுடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ தான் நான் போய் செக் பண்ணுறேன். எனக்குன்னு வந்துட்டு யூடியூப் மேனேஜர் ஒருத்தவங்களும் கொடுத்துருந்தாங்க. அந்த யூடியூப் மேனேஜர்கிட்ட நான் பேசுகிறேன். சார் இந்த மாதிரி இருக்கு, ஏன் சார் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குன்னா அவர் சொல்லவே இல்லை. அவருக்கு வந்துட்டு அது என்னுடைய வந்து வேலை கிடையாதுங்க, உங்க சேனலை க்ரோத் பண்றதுக்கு நான் எல்லாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறமேட்டுக்கு பேச்சு வாக்கில் ஒரு விஷயம் அப்படின்றது சொன்னார். ஸோ நீங்க ஃபினான்ஷியல் கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஃபினான்ஷியல் கண்டென்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு வார்த்தை அவர் டைரக்டா என்கிட்ட சொல்லல, பேசும்போது வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் உடனே கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறேன், நிறைய இடங்கள்ல சர்ச் பண்ணி பார்க்குறேன். அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது நீங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்க்ளைமர் அப்படின்றது அவசியம் போட்டே ஆகணும். நீங்க சின்ன ப்ராடக்டை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணாலும் சரி, நீங்க வாங்கின பொருளை சொன்னாலும் சரி, என் சேனல்ல அதனால தான் எல்லா வீடியோலையுமே டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இல்லை, அதாவது டிஸ்க்ளைமர் போட்டிருப்பேன். நீங்க ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, அந்த ப்ராடக்ட் நீங்க வந்து ஓப்பன் அப்பா காட்டுறீங்களா அதுல சரி, அந்த ப்ராடக்ட்ல குறை சொல்றீங்களா அதையும் சரி, இது எல்லாத்துலயுமே ஒரு டிஸ்க்ளைமர் அப்படின்றது முக்கியம். அண்டு குறிப்பா நீங்க எஜுகேஷனல் கண்டென்ட் பண்றீங்கன்னா ஸோ வந்துட்டு டிஸ்க்ளைமர் ரொம்ப ரொம்ப முக்கியம். திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் அப்படின்றத வந்துட்டு நீங்க சொல்லணும், இல்லை ரிவ்யூ பர்பஸ், இல்லை நாலேஜ் பர்பஸ், இந்த மாதிரி உங்களுடைய கண்டென்ட்டுக்கு தகுந்தாற்போல் நீங்க சொல்லிடணும். இப்ப நான் வந்துட்டு ஃபினான்சியல் அட்வைசர் கிடையாது, நான் செபி ரிஜிஸ்டர்டும் கிடையாது.
ஸோ இதெல்லாம் எப்படி நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபினான்ஷியல் ரீதியாக ரொம்ப வருஷமா 8 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கிற கலெக்ஷனை பற்றி எனக்கு தெரியும். ஸோ அதில் நான் எக்ஸாம் அப்படின்றது எழுதியிருக்கேன், அதனுடைய அனுபவம் அப்படின்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் வீடியோ போடும்பொழுது அதில் டிஸ்க்ளைமர் என்னுடைய வாய்ஸ்லேயே கொடுத்துருவேன். ஆன்மீக சேனலையும் டிஸ்க்ளைமர் அப்படின்றது கொடுக்குறேன். ஏன்னா நாளைக்கு இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து நம்மள ஏதாவது பஞ்சாயத்தில் நிறுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா ஆன்மீகத்தை மூட நம்பிக்கைன்னு சொல்லிட முடியாது, அது நம்மளுடைய பாரம்பரியமா வரக்கூடிய நம்பிக்கை. அதையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் நான். ஏன்னா இது எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயம். அப்படி வந்துட்டு நம்ம ஃபினான்ஷியல் கண்டென்ட் எடுத்துக்க முடியாது இல்லைங்களா. இதெல்லாம் நம்பிக்கை தானே எல்லாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியாது இல்லைங்களா. அதே போல நான் இன்னும் இன்டெப்தா தேடி பார்த்ததுல ஸோ எனக்கு கிடைச்ச விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு, நீங்க ஒரு ப்ராடக்டை பத்தி குறை சொல்றீங்க, ஒரு கம்பெனியை பத்தி பேசுறீங்க, அதாவது பரிதாபங்கள் சேனல் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க விஜய் டிவில நீயா நானா பார்த்துருப்பீங்க. ஸோ இது இரண்டுலையுமே நீங்க பார்க்கும்போது எந்த ஒரு பொருளையும் அவங்க காமிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட்ல வீடு இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அடுத்தது நீங்க விஜய் டிவில சின்னதா யூடியூப் அப்படின்ற பேரை சொன்னாலே டெங்க்னு வந்துட்டு அதை வந்துட்டு பீப் போட்டுருவாங்க. யூடியூப் என்ன கெட்ட வார்த்தையா? கிடையாது. அது ஒரு தனியார் கம்பெனி, ஒரு கார்பரேட் கம்பெனி. ஸோ அதையும் வந்துட்டு நாளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போடுறாங்க. அதனாலதான் நீங்க எந்த கண்டென்ட் வச்சாலும் சரி, உங்களுடைய கண்டென்ட்டுக்கு தகுந்தாற்போல் டிஸ்க்ளைமரை போடுங்க. அப்படி உங்களுடைய கண்டென்ட்டுக்கு தகுந்தாற்போல் டிஸ்க்ளைமர் வேணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு எனக்கு அங்க உங்களுடைய கண்டென்ட்டுடைய டைப்பை எனக்கு வாய்ஸ் டெக்ஸ்ட் 1 நிமிஷத்துக்குள்ள வாய்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்றது பண்ணுங்க. நான் கண்டிப்பா அந்த கண்டென்ட்டுடைய டைப்புக்கு தகுந்தாற்போல ஸோ நான் உங்களுக்கு அதாவது அந்த ஸ்கிரிப்ட் டிஸ்க்ளைமர் அப்படின்றத உங்களுக்கு எடுத்து போஸ்ட் பண்றேன். ஸோ இதை மட்டும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பண்ணிடுங்க. இதை ஒரு வேளை அடப்போயா உனக்கு வேற வேலை இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா, நாளைக்கு நம்ம வந்துட்டு இப்ப கட்டிட்டு இருக்கிறது வீடியோ போடுறது எல்லாமே ஒரு பீச்சில் நீங்க ஒரு வீடு கட்டுற மாதிரி தான். மணல் வீடு கட்டுவீங்களா, அந்த குழந்தைங்க மணல் வீடு கட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டக்கூடியதுதான். எப்ப வேணா இந்த அலை வந்து அடிச்சு அதை கரைச்சி தள்ளிக்கிட்டு போயிடும். அதுக்காக தான் சொல்றேன், கவனமா இருங்க, தெளிவா இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க. இந்த மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்க எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டேன், டைட்டிலை பத்தி ஒரு வீடியோ போட்டேன், பெருசா வியூஸ் போகல. இந்த டைட்டில்னால தான் உங்க வீடியோவே வியூஸ் போகல அப்படின்றது யாருக்கும் தெரியல. ஆனா அந்த டைட்டிலுக்கான வீடியோ போட்டு வியூஸ் போகல அப்படின்றது தான் இங்க கொடுமையான ஒரு விஷயம். இதெல்லாம் எஜுகேஷன் கண்டென்ட்டுக்குள்ளதான் வரும். அதனால இது அப்படிதான் வியூஸ் போகும், மில்லியன் கணக்கெல்லாம் போகாது. ஒரு சிலர் யோசிக்கலாம், ஐயோ இவ்வளவு பேசுறேன் உன் வீடியோ வியூஸ் போல. நான் சொல்லித்தர வீடியோ பேசுறேங்க, அதுக்குன்னு போயிட்டு நம்மளாம் விட்டு இந்த ட்ரெண்டிங் டாபிக் இருக்கிறத கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது. எல்லாருக்குமே இந்த சொல்லித்தர வீடியோ பிடிக்குமா? யூடியூப் அப்படின்னா 8 கோடி மக்களுமே யூடியூப், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடிக்கு மேல இருக்க மக்களுமே வந்துட்டு யூடியூப் ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல நம்ம 134 கோடியா 144 கோடியா நம்மளுடைய இந்தியாவில் இருக்க எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்களா? கிடையாது. ஸோ யாருக்கு பிடிக்குதோ அவங்க வந்துட்டு பாக்குறாங்க, யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து பாக்குறாங்க, அவ்வளவுதான். ஸோ அதுலயும் குறிப்பா இந்த மாதிரி யூடியூப் கிரியேட்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் தான் இருப்பாங்க. அதனால தான் சொல்றேன். ரொம்ப நன்றி. ஸோ இவனுக்கு என்ன அவனுக்கு என்னன்னு ஆராயாம, ஸோ எனக்கு நடந்த அனுபவத்தை வந்து நீங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு டிஸ்க்ளைமர் என்னன்னு தெரியலன்னா நீங்க வந்து நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுடைய கண்டென்ட்டுக்கு தகுந்த டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன்.